இந்திய திருநாட்டுக்கு தெற்கு சைடில் இருக்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டம், தமிழ்நாட்டோட லாஸ்ட்ல இருக்க கன்னியாகுமரி மாவட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் எப்படின்னு சொன்னால், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க ஆளுவ எல்லாம் பயங்கர ஒரு பாரம்பரியமிக்க ஆட்களாகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த குமரி கண்டம் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது ஒரு பெரிய நீளமாக போயிடும், அது நமக்கு வேண்டாம். அது வந்து பெரியனா ஒரு பெரிய கலாச்சாரம் இந்த ஆளுகளாகும். இந்த மாவட்டம் எப்படின்னா கலாச்சாரம் பின்ன பண்பாடு இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து இருக்க ஒரு மாவட்டமாகும். ஆன்மீகத்தில் வந்து ஒரு நிறைஞ்ச மக்கள் இருக்க ஒரு மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டம் வந்து இயற்கை எங்கே பார்த்தாலும் பச்சை பசேலுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்க ஒரு அழகான ஒரு மாவட்டம். இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, நம்ம ஸ்கூலில் படித்த இருந்த மாதிரி ஒரு 5 திணைகள்னு சொல்லணும். அதில் வந்து ஒரு 4 வகை திணைகள் வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஃபுல்லாக இருக்குது. ஒரு சைடு பார்த்தா மலை, ஒரு சைடு பார்த்தா கடல், ஒரு சைடு பார்த்தா வயல், ஒரு சைடு பார்த்தா காடு. இப்படி 4 சைடும் சூப்பராக சுற்றி வந்து ஒரு அழகாக இருக்க ஒரு மாவட்டமாகும் கன்னியாகுமரி மாவட்டம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து சில சூப்பரான ஆட்கள் எல்லாம் இங்கே பறந்துருக்கிறோம். ஏர்லன்னா நம்ம ஸ்கூலில் படித்தோம் தெரியுமா சில பாட்டில், அதில் எல்லாம் வர கவிமணி தேசியம் விநாயகம் பிள்ளை, அவர் வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் வந்து பறந்திருக்காரு. அப்புறம் வந்து பல ஆயிரக்கணக்கில் வந்து பாட்டு எழுதிய நம்ம தக்கலை சைடில் உள்ள பீர் முகமது அப்படின்ற ஒரு நல்ல மனுஷன் வந்து இங்கே தான் பறந்திருக்காரு. அதை விட பெருசாக நம்ம முத்துக்குட்டி வைகுண்டர் வந்து அவதரித்தது வந்து இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான். நம்ம இந்திய திருநாட்டிலே வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவமான ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நாளான கன்னியாகுமரி மாவட்டம் வந்து அதோட தாய் தமிழகத்தோட வந்து இணைஞ்சதுக்கு வந்து போராடின ஒரு முக்கியமான ஆள் வந்து மார்சல் நேசமணி, தளபதி மார்சல் நேசமணி. அவர் வந்து பிறந்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவருக்கு ஒரு பேரில் ஒரு காலேஜ் இருக்குது, அவருக்கு பேரில் ஒரு பாலம் வச்சிருக்கணும். அந்த காலேஜ் வந்து நம்ம மார்த்தாண்டத்தில் வந்து இருக்குது. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ஒரு பெரிய ஃபேமஸான இடம்னா எங்கே தெரியுமா? பீச்சு. நம்ம கன்னியாகுமரி பீச்சில் மட்டும்தான் நம்ம எங்கே போய் கிடைக்காத ஒரு அனுபவம் கிடைக்கும். என்னன்னா, நம்ம வந்து காலத்தை வந்து சூரிய உதயத்தையும் பார்க்க முடியும், வயிற்று வந்து சூரியன் அஸ்தமனத்தையும் பார்க்க முடியும். ஒரு சூப்பரான ஒரு அனுபவமாகும். அங்கே நம்ம கன்னியாகுமரியில் வந்து திருவள்ளுவர் சிலை இருக்குது, நம்ம விவேகானந்தர் கால் பதிச்ச வந்து விவேகானந்தர் மண்டபம் இருக்குது, காந்தி மண்டபம் இருக்குது. நம்ம அது விவேகானந்தர் கால் பதிச்ச விவேகானந்தர் பாறை நாகுன்னு சொல்லியது. திரும்ப இப்போ புதுசாக வந்து ஒரு கிளாஸ் ஃப்ரிட்ஜ் வந்து கொண்டு வந்திருக்கேன், அதுவும் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கு வந்து நிறைய ஆள் வந்து 300 ரூபா டிக்கெட், பின்ன ஒரு 75 ரூபா டிக்கெட், இப்படி வந்து தனித்தனியாக டிக்கெட் கொடுத்து பார்த்துட்டு அதிகமான ஆட்கள் வந்து பார்த்துட்டு இருக்கு. பின்ன பத்மநாபபுரம் பேலஸ், அது வந்து ஒரு பெரிய இடமா. நம்ம கேரளாலண்டெல்லாம் நிறைய ஆள் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். பின்ன வந்து வட்டக்கோட்டை இருக்கு, பின்ன திருப்பரப்பு அருவி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த இடமும் சரி தான், அங்கே குளிச்சதும் சரி தான், செம்ம சூப்பராக இருக்கும். பின்ன சிதறாலில் வந்து ஒரு மலை கோயில் இருக்குது. அந்த மலை கோயிலை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் நம்ம சேனலில். சரி, அதை வந்து நான் பின் பண்ணி வைக்கேன் பாருங்க. காலத்தாலும் அழியாத நம்ம ஐயா கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் கட்டிய மாத்தூர் தொட்டி பாலம் வந்து இருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஃபேமஸ் ஆகும். நம்ம என்னன்னா, ஆசியாவிலேயே வந்து மிக நீளமான ஒரு பெரிய ஒரு பாலமாகும் வந்து. இது வந்து அந்த மக்களுக்கு வந்து தண்ணீர் கொண்டு போகிறதுக்காக வந்து, தண்ணீர் வசதி இல்லாத மக்களுக்கு ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு தண்ணீர் கொண்டு போகிறதுக்காக வந்து ஒரு கட்டின ஒரு பாலமாகும். நடந்து நம்ம தண்ணீரும் வந்து அந்த வழியாக வந்து ட்ராவல் ஆகும். பின்ன வந்து நம்ம நடந்து வந்து இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போய் பின்ன நம்ம கன்னியாகுமரியில் உள்ள எல்லாரையும் பார்த்து எல்லாரும் புறாமுடிய ஒரு சம்பவம் உண்டு. என்ன தெரியுமா? அதுதான் வந்து நம்ம பேசிய பேச்சு, நம்ம லாங்குவேஜ். சரி விடுங்க, ஸ்லாங். சரியா, நம்ம வந்து இந்த தமிழும் மலையாளம் போட்டு சூப்பராக பேசம்போம். சாமா எல்லாரும் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட். நம்ம சிம்பிளா செல்ல போனால் நம்ம யூடியூப்ல ஓப்பன் பண்ணா கூட நம்ம வெகுளங்கள் டீம், பின்ன சர்ஜின் விளாக்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவையில செம்ம காமெடி பண்ணி சூப்பராக வைரல் ஆகுதுன்னா நம்ம ஸ்லாங்கை வச்சா கேட்டலாம். அந்த ஸ்லாங் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப செம்மையாக பிடிச்சோம். இப்போ நம்ம சர்ஜினை கூட பார்த்தீங்களா, சூப்பராக வந்து நுங்கொண்டி எல்லாம் ஓட்டி சூப்பராக விளாக்ஸ் எல்லாம் போட்டு தலைமை இப்போ எங்கே போயாச்சு சூப்பராக அந்த குக்கூத்து கோமாளியில் போய் நம்ம ஸ்லாங்கை வந்து அவன் வந்து பெருமைப்படுத்தின்னு இருக்கேன். கன்னியாகுமரின்னு சொன்னாலே ஒரு மாசு, சும்மா ஒரு கிளாஸ், அந்த அளவுக்கு வந்து செம்மையாக வந்து நம்ம கன்னியாகுமரி லாங்குவேஜ் வந்து ஆயிடுச்சு. நம்ம ஆளுகளுக்கு எல்லாம் ஒரு சூப்பர் ஒரு பழக்கம் உண்டு. என்ன தெரியுமா? நம்ம இந்த ஜாதி மதம் மொழி இது ஒன்றுமே பார்க்க மாட்டோம். நம்ம வந்து கூட வரைக்கும் எல்லார்ட்டையும் வந்து நல்ல ஜாலியாக வந்து பழகுவோம். பின்ன இங்கே வந்து நமக்கு இந்த அல்லையும் அப்படிதான், நம்ம அந்த கூட்டுக்காரர்கள் எல்லாம் பேசும்போது நமக்கு என்ன ஜாதி என்ன மதம் நம்ம இது யார்கிட்டையும் கேட்க மாட்டோம். உண்மை தானே, யார்கிட்டையும் வந்து கேட்கவும் மாட்டோம், ஒன்றும் செய்ய மாட்டோம். நம்ம சும்மா வந்து பேசுறது நம்ம பிடிச்சிருந்தா நம்ம கூட்டுக்காரோட செம்மையாக ஜாலியாக வந்து பேசுவோம், அரட்டை அடிப்போம், எல்லாம் செய்வோம்.
அப்படியாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு செம்ம ஒரு கேரக்டர் திருவிழாவும் அப்படிதான். நம்ம வந்து எந்த கோயிலில் ஹிந்து கோயில் கிறிஸ்டின் கோயில் ஒன்றும் பார்க்க மாட்டோம். எல்லா கோயிலுக்கு திருவிழாக்கும் போவோம், எல்லா கோயிலையும் சாப்பிடவும் போவோம். நம்ம கிறிஸ்துமஸ் எல்லாம் நம்ம செல்லண்டா சரியான ஃபேமஸ் நம்ம இடத்துல எப்படி தானே, எல்லா லைட் எல்லாம் போட்டு செம்ம செட் ஆகும். அதே மாதிரி தீபாவளிக்கு செல்லண்டா செம்மையா படக்கெல்லாம் வெடிச்சு இந்த மாதிரி கொண்டாடுவோம். அடுத்தது பின்ன நம்ம முஸ்லீம் பண்டிகைக்கு நம்ம செல்ல வேண்டாம். ரம்ஜானுக்கு எல்லாம் மக்களே பிரியாணி தாலேன்னு எல்லார்ட்டையும் கேட்டு சூப்பராக கிடந்து கறங்கின்னு கிடப்போம். கரெக்டு தானே, எல்லாம் வந்து பிரியாணி தின்னு கண்டிப்பாக உறக்க வராது. அந்த மாதிரி நம்ம வந்து அப்படி ஒரு செம்ம ஒரு கூட்டுக்காரர்கிட்ட எல்லாம் செம்மையா பேசி ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழிய நம்ம கன்னியாகுமரி ஆகும். கன்னியாகுமரியில டூரிஸ்ட் வரைகளுக்கா இருக்கட்டும், இல்லை இயற்கைவாதிகளா இருக்கட்டும், இல்லை வந்து ஆன்மீகத்துக்கு வரைகளா இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து குறை வச்சதே கிடையாது. எப்படி தெரியுமா, நம்ம காலத்தில் இப்போ எப்படின்னு தெரியுமா, இப்போ கோயில் ஆன்மீகவாதின்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட கோயில் இருக்கு, 12 சிவன் கோயில். சிவாலயம் வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் எனக்கு 12 கோயிலும். அதை தாண்டி வந்து நம்ம பரசுராமர் வந்து பிரதிஷ்டை செய்த ஒரு கோயில் இருக்கு. சரியா, அடுத்து நம்ம திருவட்டாறுல ஒரு ஆதிகேசவ பெருமாள் கோயில் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து பார்த்தீங்கன்னா பகவதி அம்மன் கோயில் இருக்கு. இந்த மாதிரி கோயில்களுக்கு வந்து பஞ்சமே இல்லை. அதே மாதிரி தான் சேம் கிறிஸ்டின் கோயில்ஸுக்கும் வந்து பஞ்சம் இல்லை, நம்ம முஸ்லீம் பள்ளிகளுக்கும் பஞ்சமே இல்லை. இந்த மாதிரி வந்து ஆன்மீகவாதிகளுக்கு வந்து ஒரு சரியான ஒரு இடமாகும். சரி, நம்ம சாப்பிட வர ஆளுகளாக இருக்கட்டும், நம்ம வந்து ஃபுட்டீஸ் சொல்லிய மாதிரி சாப்பிட வர ஆளுகளுக்காக இருக்கட்டும், நம்ம ஏரியாவில் உள்ள புரோட்டா இருக்கட்டும், பீஃபாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், எல்லாரும் செம்ம இன்ட்ரெஸ்டோட நம்ம மரிச்சினி கிழங்கு வச்சு தின்னணும். கரெக்டு தானே? சரி, அதை வரும். அடுத்து வந்து இயற்கையை ரசிச்ச வரவாளர்கள் எங்க பார்த்தாலும் பச்சை பசையில் சூப்பரா காடு மலை அப்படின்னு பீச்சுன்னு சொல்லிட்டு அழகா எல்லாத்துக்கும் வந்து வசதியா இருக்க இடம் வந்து நம்ம கன்னியாகுமரி தான். காலத்தை கன்னியாகுமரி பீச்சில் ஒரு ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணியோன்னு வைங்க. காலத்தை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம விவேகானந்தர் பாறை, அடுத்து வந்து திருவள்ளுவர் சிலை, ரெண்டுக்கு நடுவில் சூப்பராக வந்து சூரியன் உதிச்சு வரும். அதை சூப்பர் அழகாக உட்காந்து காலையில் பார்த்துட்டு திரும்ப அங்கண்டு வண்டி எடுத்துட்டு அங்கே இருக்க இடத்தெல்லாம் பார்த்து ஃபுல்லாக கன்னியாகுமரி எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சு நல்ல கிழங்கு மீனெல்லாம் வச்சு தின்னுண்டு திரும்ப வைட் அதே மாதிரி பீச்சில் போய் சூப்பராக டயரில் அப்படியே உட்கார்ந்தோம். சன்செட்டு பயிர உட்கார்ந்தோம்னா சூப்பராக வானத்தில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரு, சோப்பு கலரு, மஞ்சள் கலரு அப்படின்னு சொல்லி வானம் அப்படி ஒரு புது வித்தியாசமான கலரில் இருக்கும். அப்போ பார்த்தா சூப்பராக நம்ம சூரியன் வந்து அப்படியே மறைஞ்சு கிளம்பும். இதை பார்க்கணுன்னாலே வந்து ஒரு செம்ம ஒரு இதாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்க எல்லாமே சரியான கூட எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. செம்மையாக நமக்கு என்ஜாய் பண்ணலாம். சரியா, அப்படி ஒரு அழகான ஒரு சூப்பரான இடமா இருக்கும் நமக்கு கன்னியாகுமரி. சரி, நம்ம இனி அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரி, பின்ன பாய்.